இவளுக்கு எத்தனை டைம் டெம்பர் கிளாஸ் மாற்றி கொடுத்தாலும் ஓட்டு உடச்சுனே நாங்கள் எதிர்பார்த்து வந்தது ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சிங்க. பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கள் ஊரில் இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி ரொட்டீன் வீடியோ போடுங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் 3 மந்த் ஸ்கேனாக எடுத்து அது வீடியோ ஷூட் பண்ணலை. இன்றைக்கி வந்து 5th மந்த் ஸ்கேன் எடுக்க போகிறோம். 3 மந்த் ஸ்கேன்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு, இல்லை பேக்கில் தான் இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்றா காட்டுறேன். இன்றைக்கி வந்து 5th மந்த் ஸ்கேன் எடுத்துகிட்டு எப்படி இருக்குது பேபின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அங்கே போகலாம். எங்கள் ஊரில் இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக மழை வர மாதிரியே இருக்குது. லைட்டாக பனிசாரல் மாதிரியும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி வந்துட்டுங்க. தருமபுரி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் நாங்கள் வந்து நிச்சிட்ருக்குங்க. ஆல்ரெடி மழை வர வந்து தூத்தல் போட்டுன்னு நாங்கள் கிளம்பும் போது அப்புறம் வர பரவாயில்ல. இப்போ உள்ளே போயிட்டு டோக்கன் போட்டு எத்தனாவது அளவு டோக்கன் வேறு போட போகிறாங்கன்னு தெரியல. டைம் 1 மணி காலையில் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகி சொல்லிட்டு மதிய டைம் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் சீக்கிரமாக போயிட்டுங்க. ஸோ மதிய டைம் வந்து சீக்கிரம் முடிஞ்சு சொல்லிட்டு மதியமே வந்துட்டுங்க. இப்போ உள்ளே போயிட்டு டோக்கன் போட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. போயிட்டு இவ்வளோ டோக்கன் போட்டு திரும்பவும் வெளியே வர முடிஞ்சால் நான் வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா அவங்க தான் ஒன்றா நிச்சிட்டு இருக்கணும். சரி, உள்ளே போயிட்டு டோக்கன் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேங்க. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சிங்க. பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. கவர்மெண்ட் போனால் தான் காலையில் 8 மணிக்கு போயிடணும். மதியம் 2:30 அங்கே வந்தால் 10 வந்தவொடனே இதை செக் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. பின்னாடி இருக்கிறது ஹாஸ்பிட்டலே சாய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாங்க. வந்த உடனே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறோம். ஸ்கேன் வந்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சும்மா வந்து போகிற மாதிரி இருக்குல்ல சான்ஸ் செக் பண்ணி பார்த்து டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. சத்து மாத டேப்லெட்டுக்கு குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் வர சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி 2 ஸ்கேன் எடுத்திருக்கோம். அந்த ஸ்கேனை வந்து நாங்கள் வீட்டில் போயிட்டு காட்டுறேன். போகிற வரல போயிட்டு அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். பழம் ஏதாச்சும் வாங்கணுமா? இல்லை பழம் வாங்கணும்னு சொல்கிறா. போயிட்டு பழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். போயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கேனை காட்டுறேன். சாய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தோம். வந்துட்டு உடனே முடிஞ்சு இப்போ உடனே வந்து வீட்டுக்கு கிளம்புறேங்க. வழியில் போகும்போது திடீர்னு நிறுத்து மாம்பழம் வேணும்னு சொன்னால் சரி, அதனால் மாம்பழம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் வாங்கிட்டு இருக்கா. திடீர்னு சாப்பிடும் போல் இருந்துச்சு, நிறுத்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்ட்டு மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா. 1 கிலோ மாம்பழம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஆனால் 1/2 கிலோ இது எவ்வளோ? 1/2 கிலோ தான் வாங்கினேன். ரொம்ப பழமாக இருக்குது எல்லாமே. நாங்கள் எப்போ தருமபுரிக்கு வந்தாலும் இந்த கடையில் தான் நாங்கள் வந்து பழம் வாங்கிட்டு போவோங்க. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி சோனி என்னென்ன வாங்கிட்டு வர போகிறான்னு தெரியல. அவளுக்கு பிடிச்சதே நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா தான் இது. எவ்வளோக்கு வாங்குற? இவளுக்கு எத்தனை டைம் டெம்பர் கிளாஸ் மாற்றி கொடுத்தாலும் ஓட்டு உடச்சுனே இதோட இவர்கிட்டே வந்து ஒரு 4 டைம் 5 டைம் வந்து ஓட்டிட்டு இருக்கவங்க. ஆனாலையும் அந்த ஃபோனை வந்து இவங்க அக்கா வீட்டு குழந்தைங்க வரும் மொபைலுக்கு பொம்மை பார்த்தாங்கன்னா நீ ஃபோனே தரமாட்டேன், என் ஃபோன் தான் கீழே போட்டு உடச்சிட்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் எவ்வளோங்க? 80. 80 ரேட்டு கம்மியாகவும் தான் இருக்கும். கரெக்டாக பரமீர் ஸ்கூல் ஆப்போசிட்லேயே அந்த டெம்பர் கிளாஸ் ஓட்டுறது இருக்கும். தருமபுரி போனால் ரேட் அதிகம், ஆனால் இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். எந்த டெம்பர் கிளாஸ் ஓட்டினாலையும் 80 ரூபா தான். கரெக்டாக பரமீர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே கடை வச்சுருப்பாங்க. இதோட ஒரு 4 டைம் வந்து சோனிக்கு இங்கேயும் மாற்றிட்டுங்க. இப்போ ஓட்டினாலும் இப்போவும் எடுத்து போய் உடைக்கி தான் போகிறா. எதுக்கு அதை ஒட்டுறதுன்னு வேறு தெரியல. வந்து சோனி பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்றதுக்கு சொன்னங்க அப்படின்றது சோனி சொல்லுவாள். வேற நான் சொன்னேன், ரொட்டி சொன்னேன். அப்புறம் வந்து சிக்கன் லாலிபாப் நீ கேட்டது நான் கேட்கல. நான் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். அப்புறம் வந்து இப்போ சோனி சொன்னது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. இண்டூர் கருப்புசாமி ஹோட்டல் தான் வந்து சாப்பிட்ருக்குங்க. இங்கே தான் சாப்பிட்லான்னு வந்தாங்க. இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. இன்னும் சாப்பிட எதுவும் வரல. இனிமேல் தான் வரும். எப்போவுமே சாப்பிட மாட்டேங்க. எப்போவாச்சும் தருமபுரிக்கு போயிட்டு வந்தாங்களா ஒரு நாள் சாப்பிடுவோம். ஒரு டைம் சாப்பிடுவோம்.
ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. இது என்ன நம்ம பச்சை கலரா? இதுதான் புதினா தலை அந்த மாதிரி. நல்லா இருக்கு. நான் அதுக்குள்ள சாப்பிட்டேன். வீட்டுக்கு முன்னாடி அதை சாப்பிட ஆரம்பிச்சுதான் சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக தருமபுரிக்கு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. கரெக்டாக மழை வேறு ரொம்ப இருட்டிடுச்சு. பின்னாடி காட்டு அப்படியே கிட்ட மழை வர மாதிரியே இருக்குது. ஆமாம், கரெக்டாக வந்துட்டுங்க. அது சீக்கிரமாக வந்துட்டு மழை வந்துன்னு சொல்லிட்டேன் எங்கேயும் போகாமல். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸ்கேன் காட்டுறேன்னு சொன்னேனே எடு வந்துட்டியா? இது வந்து 3rd month ஸ்கேன். அதே ஹாஸ்பிட்டலில் எடுத்தது தான். எவ்வளோ இது பெருசா சரி. இந்த ஸ்கேன் அந்த இது பண்ணாங்கல்ல, அதை காட்டு. ஒன்றும் தெரியாது. இது வந்து 3வது மாதம் பண்ணது. ஆமாம், உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, இதுதான் குழந்தை. லைட்டாக தான் தெரியும். உங்களுக்கு தெரியுது பாரு. சரி, லைட்டாக தான் தெரியும். அப்புறம் வந்து இது வந்து 1st month நாங்கள் திருப்பூர்லேருந்து வரத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எடுத்த ஸ்கேன் இது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரே டவுட்டு, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது அங்கேயே எடுத்துகிட்டு வந்தது. பார்த்தீங்கன்னா இது அங்கே கன்ஃபார்ம் பண்ணது. அங்கே எடுத்தது ஆனால் கொஞ்சம் வந்து கலராக போட்டாங்க. கிளியராக இருக்குது. கிளியராக போட்டு கொடுத்தாங்க. ஆனால் பிளாக்காக இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக தான் போட்டு கொடுக்குறாங்க. 2 ஸ்கேன் எடுத்து இப்போ 3வது ஸ்கேன் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வர சொன்னாங்க. ஸோ அந்த அவங்களே கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆமாம், 20ஆம் தேதிக்குள்ளே கால் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதுனால அந்த ஸ்கேனுக்கோசரம் நாங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்றேங்க. அப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோவை நாங்கள் போடுறோங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.